friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிலா. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான விளாக் தாங்க. இந்த விளாக் பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்தில் எடுத்தது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வெக்கேஷன் வந்தது பாருங்கள். அப்போ குழந்தைங்களோட ஒரு ஜாலியான ஒரு வீக்கெண்ட் விளாக் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அப்புறமா அவுட்டிங் விளாக் பார்த்திங்கன்னா புஜிக்குட்டி ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மாலுக்கு போயிருந்தார். அதே போல் அவருக்கு நேம் செலெக்ஷன் அவ்வளோ க்யூட்டாக நாங்கள் ஃபன்னாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீக்கெண்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா எப்போவுமே சாட்டர்டேன்னு வந்தாலே நம்மளுக்கு என்ன குளியல் இருக்கும். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நான் பெருசாக பண்ண மாட்டேங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஜூஸோ இல்லைனா உங்களுக்கு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான அத்திப்பழம் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு சூப்பரான மில்க் ஷேக். எங்கள் வீட்டில் எல்லாருமே இது குடிப்பாங்க. அவ்வளோ ஹெல்த்திங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நீங்கள் பழத்தை இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கீங்களே, அதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை பால் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான மில்க் ஷேக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஹெல்த்தி இது. குட்டீஸ் ரொம்ப க்யூட்டாக விளையாடிட்டு இருந்தாங்க லானில். இந்த ஸ்விங் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இது நான் ஆன்லைனில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன். அது லிங்க் கிடச்சா கூட நான் கொடுக்குறேன். பட் இது ஆன்லைனில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வெளியே போகிறதுனால லஞ்சு சீக்கிரம் முடிச்சு நம்ம அடுத்த வேலையை பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போல்லாம் ஒரு 2 காய் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு பொரியல்னால் ஒரு வதக்கல் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோவக்காய் ஃப்ரை, அப்புறம் பிளெயின் சாம்பார் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு ஃப்ரை. ஸோ யூஸ்வலான கோவக்காய் ஃப்ரை தான் பெருசாக நான் காமிக்கல. சாம்பாரும் காயெல்லாம் போடாமல் ரொம்ப சிம்பிளான சாம்பார் தாங்க. கருணக்கிழங்கு பற்றி எங்கள் வீட்டில் நல்லா வஞ்சிர மீன் மாதிரி நாங்கள் கட் பண்ணி வச்சுப்போம். அது நல்லா குக் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். அதில் மசாலா கூட்டி அவ்வளோ சூப்பராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் ஆசமாக இருக்கும். ஒவ்வொரு கிழங்கும் எடுத்து நான் தடவி ஒன்றா பண்ணுவேன். ஸோ இதை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச ரெசிபினா இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை தான். செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்ச் நாங்கள் எல்லோரும் உட்காந்து அழகாக சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த பிளேட்டே பாருங்களேன், ஃபுல்ஃபில்லாக இருந்தது. 2 காய், சாம்பார், நல்லா ஹெல்த்தியான ஒரு பிளேட்டிங் இது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் குட்டிக்கு பேர் செலக்ட் பண்ணலான்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்துட்டோம். அங்கே நடக்கிற ஃபன்னெல்லாம் நீங்கள் பாருங்களேன். உங்கள் பிக் டேடி பாடுற என்னென்ன பேர் எடுத்திருக்காரு. ஜாப்பனீஸ் நேம் ஸ்டார்ட் வித் எஸ். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. சால் எதுனா எழுதுனா நான் உட்காந்து எவ்வளோ நோட்ஸ் எழுதிட்டு இருக்கிறேன். நம்பர்லாம் போட்டு இவர் உட்காந்துட்டு என்னது இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? சஷாங்க் நல்லா இருக்குல்ல. சஷாங்க் கூட நல்லா இருக்கு. சாய் ஏய், ஜாப்பனீஸ் பேர்லாம் என்னன்னே தெரியாது சுத்தமான. ஜாப்பனீஸ் ஷிங்கி, ஷாஷு, ஷூஷி. பாருடா டாடி எப்படிலாம் சொல்லியிருக்காரு. சாஷு, ஷூஷி, ஷிபா. சாதாரண உனக்கு அப்போ சகுட்டாரோ. சகுட்டாரோ கடவுளே. ஆமா, சிஷிமாரோ வந்து நாய் பேரு. சிங்ஷாங் வந்து சிங்ஷாங் வேற, சிஷிமாரோ வேற. அது நிஞ்சா டோரி, இது சிங்சாங். நீ டோட்டலாவே வேற கதையை சொல்றியே. ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? இது டாடி நம்ம இந்தியன் நேம்ஸ் இல்லடா, இது ஜாப்பனீஸ். நீங்கடா பாப் பெட்ரோல்லாம் வந்திருக்கீங்க. லிட்டில் சிங்கம்மா. தோசா, சோசா, மாரா வைக்கலாம். சூர்யா பேர் வைக்கலாம், மாரா. ஆனா அந்த அதுக்கு சூர்யாவே வச்சுட்டு போயிடலாமா? இந்த மாரா நல்லா இருக்குல்ல. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுல, சாண்ட்ரோ வச்சிருப்பேன். சாண்ட்ரோ, சஞ்சீவாடா. சஞ்சீவா, சஞ்சீவ் நல்லா இருக்கா? ஏன் என்ன ஃப்ரெண்டு? சடக்குங்கோ. வாய பாரு, அவனை கூப்பிடுறதுக்குள்ள
இது தடக்கட்டாவா? நல்லா இல்லை, நல்லா இல்லை. சுத்தமான தமிழ் பேர் தேடுங்க இப்போ. புஜ்ஜி குட்டி. இவன் புஜ்ஜி குட்டியே இருப்பா என் குட்டி. ஐயோ என்ன ஏபிசிடி ஜிலேபி மாதிரி புட்டு புட்டு புட்டு. ஆமா, ஜாப்பனீஸ் விட்டாச்சு, சைனீஸ் விட்டாச்சு, அல்பேனியன் போயிடுறவங்க அப்பா. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. சஹிஷ்ணு விஷ்ணு பேரா? இதெல்லாம் எங்க இருந்து எடுத்து? சஹிஷ்ணு நல்லா இருக்குல்ல? எனக்கு வீடியோ எடிட் பண்ணும் போதே அவ்வளோ ஒரு சிரிப்பு வந்தது, சான்ஸே இல்லை. பட் நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் நம்ம விஆர் மால் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ குட்டீஸ்க்கு லீவ் இருக்கிறதுனால பெரிய வெக்கேஷன் எதுவும் போக முடியல. ஸோ ஷார்ட் ட்ரிப்பாக அவங்களுக்கு சும்மா மாலாவது காமிச்சிட்டு வரலான்ட்டு கூட்டிட்டு போனோம். மால் அந்த மாதிரிலாம் மோஸ்ட்டாக அப்பப்போ கூட்டிகிட்டே போக மாட்டோங்க, எப்பயாவது தான் நாங்கள் கூட்டிட்டு போவோம். பட் கூட்டிட்டு போனால் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே என்ஜாய் பண்ண வைப்போம். ஸோ எல்லோரும் மாலுக்கு போக ரெடி ஆயாச்சு. எனக்கு இந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த ட்ரெஸ், அந்த செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சென்னையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மால் பற்றி தெரிஞ்சிருக்கும். விஆர் மால் அண்ணா நகரில் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். சென்னைக்கு வந்தால் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த மாலுக்கு வந்துட்டு போங்க. எத்தனை வாட்டி வந்தாலும் இந்த என்ட்ரன்ஸ் வியூ ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எப்போ வந்தாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். நாங்கள் எங்கள் செல்ல புஜ்ஜி குட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவங்க வந்த உடனே நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. குட்டீஸ் வெயிட் பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு எதுனா சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அவங்களுக்கு கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஃப்ரெஞ்ச் லோஃப் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அங்கே கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே கரெக்டாக எங்கள் புஜ்ஜி குட்டியை வந்துட்டாரு. நாங்கள் வந்த உடனே கொஞ்சம் ஆரம்பிச்சாச்சு தான். ஏய் குட்டி பையா, மால் வந்துட்டியடா. நான் தூங்குறான். எங்கடி முடியே காணோம்? என் பிள்ளை ஒரு வாரத்தில் முடியே காணாம பண்ணிட்டீங்களே. முடி வளர்ந்துருக்குது. ஸோ புஜ்ஜி குட்டி வந்தாச்சு. வந்த உடனே ஒரு கொஞ்சிற வேலை தான் எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும். பிகாஸ் நம்ம டெய்லி ஒரு பார்க்க முடியாது, பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சிற வேண்டிதான் அவரை. நாங்கள் ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே மெமரியாக வச்சுருப்போம். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் கூட்டிட்டு போகணும், ஃபஸ்ட் டைம் அங்கே வந்தோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே பார்த்திங்கன்னா நாங்கள் அவங்களோட மெமரிஸாக அழகாக வீடியோஸ் ஃபோட்டோஸ் பத்திரம் பண்ணி வைப்போம். ஸோ இன்றைக்கி அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கார் இந்த மாலுக்கு. வீட்டுக்குள்ளே ஒரே லைட்டை பார்த்துட்டு இந்த மாலில் ஃபுல்லாக லைட்டை பார்க்க அவருக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். நல்லா பார்த்துட்டு இருந்தான், அங்கேயும் இங்கேயும் எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருந்தது. இன்னுங்க பெரியப்பா கையில் ஏறினோடனே ஒரே ஜாலி தான், ஃபுல் ரவுண்டிங் தான். அவர் எல்லா பக்கமும் தூக்கி சுற்றிட்டு இருந்தார். சரி, அப்படியே கொஞ்சம் வாக் போயிட்டு நம்மளுக்கு என்னென்னலாம் ஷாப்ஸ் இருக்குன்ட்டு பார்க்கலான்னு போனோம். முக்கியமாக நாங்கள் கூட்டு வந்தது குழந்தைக்காக மட்டும்தான். ஸோ குட்டீஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கும்போதே கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க, நல்ல பெரிய ட்ரீ. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ கடை எங்கள் குட்டீஸ்க்கு வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக மாடிக்கு போயிடலாம் மம்மி, அங்கே போய் கேம்ஸ் விளாட்ணும் மம்மி தான் முதல்ல போவாங்க. ஸோ நாங்கள் அப்பப்போ கண்டிப்பாக குழந்தை கூப்பிட்டு போகிறது கிடையாது. இந்த வீக்லி கூட்டிகிட்டு போகிறது, மந்த்லி கூட்டிகிட்டு போகிறதுலாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு கூட்டிட்டு வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸில் கரெக்டாக இத்தனை கேம்ஸ் தான் விளையாடணும் சொல்லிவிடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அழகாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்களும் குட்டீஸாகவே மாறிடும். அந்த கேம்ஸ்லாம் எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் பட்ஜெட் தாங்க கொஞ்சம் இடிக்கும், நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டுன்ற மாதிரி வராது, நல்லா காஸ்ட்லியாகவே இருக்கும். ஸோ ஒரு செலக்டிவ் கேம்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுவும் நாங்கள் சேர்ந்து என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரி செலக்ட் பண்ணுவோம்.
ஸோ குட்டீஸ் வந்து இன்றைக்கி விளையாடின கேமுக்கான கிஃப்ட்டு இதுதான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப க்யூட்டான ஒரு கிஃப்ட்டுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நார்மலாக பென்சில், எரேசர் அந்த மாதிரி வாங்குறத விட இது 2 பேரும் சேர்ந்து உட்காந்து விளையாடலான்ற மாதிரி யோசித்து எடுத்துக்கிட்டோம். கிறிஸ்மஸ்ன்றதுனால ஒவ்வொரு ஷாப்லேயும் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த சாண்டா கிளாஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தார் பாருங்களேன். கேம்ஸ் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் இந்த பக்கம் ரைட் சைடில் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு இடமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த விஆர் மாலில் இவங்களே ரெடி பண்ணியிருக்க இடம் உங்களுக்கு 3D வியூவில் எல்லாமே அழகாக தெரிகிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் இதில் வந்து என்னதான் இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு உள்ளே போயிருந்தோம். நான் வந்து ஒரு பிரிட்ஜ் மேலே நடக்கிற மாதிரி ஒரு வியூ மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ரியலாக நம்ம அதில் நடக்கிற மாதிரியும் இருக்கும். பட் நம்மளுக்கு கிளாஸ் போட்டதால நம்மளுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அந்த வியூ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த குறும்பா சாங் வந்தது பாருங்கள். அதிலிருந்து என் குட்டி பையனுக்கு அழகாக அந்த ஃபிஷ் கிட்ட போய் கால் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருப்பான் ஒவ்வொரு வாட்டி வீடியோ பார்க்கும்போது. கரெக்டாக அன்றைக்கி அந்த மாதிரி இருந்ததுனால அவர் அது கேட்டுகிட்டே இருந்ததுனால சரி சும்மா ட்ரை பண்ணிப்பாருன்ற மாதிரி அவருக்கு மட்டும் நாங்கள் கொடுத்த முடியும். எனக்கு கொஞ்சம் பயந்து ஒரு மாதிரி கூசும் எனக்கு ரொம்ப. பட் சஷ்வந்த் வாஸ் என்ஜாயிங். ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். சின்ன குட்டி போகவே மாட்டேன்ட்டார். பட் நாங்கள் அந்த டாய்ஸில் கூட அவன் இவ்வளோ என்ஜாய் பண்ண மாதிரி தெரில. பட் அந்த ஃபிஷ்ஷுக்கு அவ்வளோ ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம அப்பப்போ வரப்போகிறது கிடையாது. எப்பயாவது வரும்போது குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி இது பண்ணியாச்சு. நல்லா இருக்கா? ஏன்னா ப்ளூ கலரில் தெரியுறடா. சூப்பராக இருக்கா? என்ஜாய். நீ பண்ணு ஒருத்தவங்க தான் பண்ண முடியுமா? பூசுதாண்டா தீஷோ, பயப்படுறதுக்கு இல்லை. நீ போறியா? உனக்கும் பே பண்ணட்டா? வேண்டாமா? சரி. அண்ணாமலை 8 பேருக்கு போறியா? சரி சொல்லலாம். 5 இயர்ஸ் ஆகும். சுரீர மாதிரி நல்லா இருக்கா? என்ஜாயிங் ஸ்பா ஃபிஷ் ஸ்பாவா? நெக்ஸ்ட்டு பசிக்கிற டைம் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து என் தங்கச்சி ஒரு ட்ரீட் தான். பிகாஸ் அவள் வந்து குழந்த போதும் ஒரு ட்ரீட்டே கொடுக்கல. அதனால் நாங்கள் எங்களுக்கு பர்கர் வாங்கி கொடுன்ட்டு நாங்களாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் வாட் எவர் அன்றைக்கி வெஜ் தான், நான்வெஜ் இல்லாமல் போயிடுச்சு. பட் ஈவன் தோ அந்த பர்கர் எல்லாமே சூப்பராக இருந்தது. மெக்டி கூட பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் ஆகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து. அதோடு இப்போ தான் வரும். சில விஷயங்கள் நம்ம வீட்லேயே நாங்கள் நிறைய பண்ண ஆரம்பித்ததுனால வெளியே வந்து சாப்பிட்றது நிறையவே மாறிப்போச்சு எங்கள் வீட்டில். பட் நாங்கள் வெளியே வரும்போது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். இது அதுன்ட்டு பார்க்குறதே கிடையாது. ஸோ குட்டீஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அன்றைக்கான டே. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான விலாகில் சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட். பாய்.